கவிதா கவிதா, நான் ஒரு வேலை சொல்றேன், அதை ஒழுங்கா செய்ய. இதையாவது வேலையா? ஆமா. அம்மா எனக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வேலை இருக்குது. எனக்கு தெரியும், வேலைக்கு போனா வேலை வருங்கிறது எனக்கு தெரியும். முக்கியமான ஒரு வேலைக்கு வர சொன்னாங்க, அதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ போ போ. அதான் கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். கோயிலுக்கு போறதுக்கு பொங்க பானை எல்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறம் நீங்க மறந்துடுவீங்க. நீங்க நான் தான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். திரும்ப ஐயோ இந்த பேர் அந்த விரவு முறி, அந்த விரவு முறிச்சு அரிச்சாத்து, அந்த பால் ரெண்டா கிழிச்சு வை. அந்த விரவு முறிச்சு அரிச்சாத்து, நான் அந்த நார் இது மட்டை கொண்டுக்கிட்டு வரேன். செம்மையா கட்டி இப்படி கோயிலுக்கு கொண்டு போகலாம். அம்மா ஏமா விறகு எப்படிமா முறிக்க முடியும்? அதெல்லாம் முறுக்கலாம் முறி. பாலை இலை, வாழை இலையா கிளிக்கிறதுக்கு பாலையை கிளிங்கிறீங்க? பாலையை சின்ன சின்னதா கிழிச்சு வை, விறகு முறிச்சு வை. நான் போய் இந்த கட்டுறதுக்கும் தென்னை மட்டை கொண்டுக்கிட்டு வரேன். சீக்கிரமா பண்ணு, நேரம் ஆகுது, வெயில் வருது, கோயிலுக்கு போவோம், நேரம் ஆச்சு. நான் போய் இது அவளி கொண்டு வரேன். இந்த அம்மாவுக்கு அறிவே கிடையாது. தென்னை மட்டைய கிளி, பாறைய முறி அப்படிங்குது. என்னதான் பண்றது? விறகு எப்படி முறிக்கிறது ஒண்ணுமே புரியலையே. விறகு வெட்டுதானே செய்வாங்க, முறினா என்னத்த முறிக்கிறது? ஐயோ கடவுளே, நம்ம போய் வேற ஏதாவது வேலையில சிக்கி இருக்கலாம். இந்த வேலையில வந்து சிக்கிட்டு விறகு முறினா என்னத்த முறிக்கிறது? அருவாள் எடுத்து வெட்டுனதானே செய்வாங்க. விறக முறிங்குது, அதுகிட்டே கொண்டு போகலாம். அம்மா அம்மா, விறகு முறிக்க சொன்னா விறகு போய் இப்படி தூக்கிட்டு வராங்க. அது முறினா என்னத்த முறிக்கிறது? விறகு தானே ரெண்டா முறிக்க சொன்னேன். நீங்க முறிக்க இருந்தாங்க, எனக்கு முறிக்கிறதே தெரியல என்னன்னு. இப்போ இந்த விறகு முறிக்கலன்னா கையை முறிச்சிருவேன், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோ. கையை முறிக்கிறீங்கன்னு நான் ஓடி போயிருவேன். விறகு முறிச்சு அரிச்சாத்து. அம்மா அரியெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாமா, அவனை கூட எங்கம்மா சேர்த்த சொல்றீங்க? அப்படி எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? விறகு முறிச்சு அரிச்சாத்துனா அரி ஸ்கூலுக்கு போயிட்டு அரி ஸ்கூலுக்கு போயிட்டானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அட விறகு முறிக்க தெரியல, நீங்க முறிங்க. நீங்க முறிச்சாதான் நல்லா இருக்கும். ஆத்தா சொல்லி இருக்குது, உங்க அம்மா வந்து நல்லா விறகு உடிச்சு கொண்டுட்டு வருவா அப்படின்னு சொல்லி. பண்ணாட அந்த பண்ணாடை எடுக்க சொன்னேன், அது கொஞ்ச நாள் காதல் விழுந்துதா? பண்ணாடையா? யார பார்த்து பண்ணாடை இருக்கிறீங்க? நீங்க தான் பண்ணாடை. யார பார்த்து பண்ணாடை? கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்க இந்நேரத்துல பண்ணாடை இருக்கிறீங்க. இருங்க போய் எங்க ஐயனை கூட்டிட்டு வர்றேன். நான் பண்ணாடையா? அப்புறம் என்ன என்னைய பார்த்து பண்ணாடைங்கிறீங்க? இப்போ நான் அங்கே பண்ணாடி இருக்குது, போய் எடுக்கட்டுமா? எந்த பண்ணாடைன்னு சொன்னீங்க? அப்படியே இந்த பண்ணாடி எடுத்துட்டு வர நவுந்து நாண்டுக்கிட்டு இன்னும் கட்டி போகுது நாட்டுக்கும். இதுக்கு பேர் தான் பண்ணாடை, தெரியுதா? அந்த பண்ணாடி பின்னாடி போட்டுட்டு சாடையை என்னைய பண்ணாடைன்னு பேசுறீங்களா? இந்த பாலை கிழிச்சு சொன்னேன், இந்த பாலை கிழிச்சியா? பாலை கிழிச்சு சொன்ன இப்படி கிழிச்சு இல்ல போதும். அப்படி வருமா? எப்படி வரும் உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் புத்திய வர மாட்டேங்குது. என்னதான் படிச்சாவிட்டு நான் இப்படி எத்தனை நாளைக்கு இது பண்றது? வெறுமாடு இந்த விறகு இப்படி முறியன்னு சொன்னா எப்படி முறிக்கிறது? இப்படித்தான் முறிக்கிறது, கையிலையும் காலையும் இப்படித்தான் முறிக்கிறது. ஏன்னா இது கூட திங்க தெரியாதா? திங்கிறமுல்ல இந்த விறகு முறிக்க தெரியாதா? அரிச்சேத்து வைனா இந்த விறகு எடுத்து இந்த வேற இப்படி ஒன்றா வச்சு இப்படி பண்ணுறது. இதுக்கு போய் அரி கூட்டிகிட்டு வரமுங்கிறியா? இன்னும் ஒரு அநியாயமாக இருக்குது. இப்படி வச்சு இதெல்லாம் வச்சு வேறு இந்த கட்டை இதை போட்டு இப்படி கட்ட சொன்னா நான் போய் அரி கூட்டிக்கிட்டு வரட்டுமா? அவனை கூட்டிக்கிட்டு வரட்டுமா? அம்மா சேர்த்திட்டீங்களா? அரிய சேர்த்திட்டீங்களா? சரி இது பேர் தானா? இது எனக்கு எப்பவே தெரியும். எனக்கு இந்த பொழப்பு நான் கேட்குறேன்.